முஸ்லிம் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் தக்காளி ஜாம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 4 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். மேலே இருக்க பார்ட்டை கட் பண்ணிவிட்டு தக்காளியை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கவர் பண்ணிடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அரைக்கப்பளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். அதிக விசில் வைக்கக்கூடாதுங்க. ஒரே ஒரு விசில் வச்சா போதும். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே இருக்க ஸ்கின் எடுத்துடலாம். மேலே இருக்க தோல் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். மேலே இருக்க தோல் எடுத்துட்டு தக்காளி மாத்திரம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். மிக்சிலலாம் சேர்த்துட்டு அரைக்காதீங்க. இதே போல் லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இது இப்படி தான் மேஷ் பண்ணணும். மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிடாதீங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன பிறகு இதில் முந்திரி பாதாம் இது ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கேன். பாதாமும் 5 பாதாம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நெய் அப்படியே தான் இருக்குது. இந்த நெய்லேயே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்பேட்டுலா இருக்குல்ல, அதை வச்சே லைட்டாக அப்பப்போ மேஷ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 5 டேட் சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்க சீடை எடுத்துட்டு பெருச்சம்பழமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் 4 தக்காளி எடுத்திங்கன்னா 5 டேட்ஸ் சரியாக இருக்கும். பாருங்கள், இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்பேட்டுலா இருக்குல்ல, அதை வச்சு அப்பப்போ மேஷ் பண்ணிகிட்டே இருங்க. பெருச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடணும். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்த உடனே பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை திருப்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முந்திரி பாதாம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி ஜாம் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.